அசம்பாவிதமே நடக்காது, 100% கிடையாது அப்படின்னு நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் நடந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய எதிர்வினை என்ன, இதை வந்து நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ உங்க இடத்துக்குள்ள வந்தவங்களுக்கே இந்த மாதிரி நிலைமை அப்படின்னா, அவங்களே வந்து நீங்க கைவிட்டுடுவீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுடைய நிலைமை என்ன? இந்த நாட்டு மக்களினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய நிலைமை என்ன? அதுதானே நம்ம வந்து கேள்வியா கேட்குறோம். அதனால மறுபடியும் இவர் வந்து இவர் வெளியில வராரு அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு படக்காட்சியாகத்தான் பார்க்குறாரு. இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, இவர் ரயிலில் வரலையாம், ஃப்ளைட்டில் வரலையாம், என்னன்னா இவருடைய கேரவன்லேயே வராராம். இப்போ கேரவன்லேயே இருக்கிறதுனா என்னன்னு நீங்கள் யோசிங்களேன். படக்காட்சி நடந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு டைரக்டர் வந்து கட்டுன்னுவார், உடனே எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ இவங்க வந்து கேரவனுக்கு போயிடுவாரு. அங்கே போயிட்டு இது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ அல்லது அந்த மேக்கப்பை வந்து சரி பண்ணிக்கிறதோ, ஒரு ஜூஸ் குடிக்கிறதோ, இது எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்போ உங்களுடைய இது என்னன்னா, இப்போ பனையூர்லேருந்து அந்த இது வந்து வரப்போகுது. அதனால படக்காட்சி மதுரையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கேரவன்லேயே வரீங்க. இவர் திட்டமிட்டே பண்ணுறாரா விஜய் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பூதாகரம் ஆக்கணும், இதுவும் ஒரு நியூஸ் ஆக்கணும் அப்படின்ட்டு திட்டமிட்டே பண்ணுறாரா? இல்லை அவர் ஆக்டராக இருக்கிறனால இப்படி ஒரு அந்த குணாதிசயங்கள் என்ன தவிர்க்க முடியாமல் இருக்குதா, அப்படி பார்க்குறீங்களா? அவருக்கு இன்னும் அரசியல் அப்படின்னு சொன்னால் என்ன புரிதல் அப்படின்றது இல்லை. அவருக்கு உண்மையிலேயே அரசியல் வரணும் அப்படின்ற எந்த ஆசையும் கிடையாது.